From the top of a 12-meter high building, the angle of elevation of the top of the cable tower is 60 degree and the angle of depression of its foot is 30 degree. Determine the height of the tower அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் போட்டுக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங்கோடைய ஹைட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 மீட்டர். ஓகே, எப்போவுமே ஹைட்டாக இருக்கிறது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பில்டிங்கோடைய டாப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டாப்லேருந்து இந்த டவரோடைய டாப்பை வந்து பார்க்குறாங்க. அதுதான் வந்து கீழேருந்து மேலே பார்க்குறத நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாப்லேருந்து இந்த டவரோடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா நம்ம மேலேருந்து ஐசைட்க்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டு போடுவோம் ஆங்கிள். எலிவேஷன்னா கீழேருந்து மேலே பார்க்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட்டு, ஸோ அதே டவருடைய ஃபுட்டை வந்து பார்க்குறாங்க. இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ இங்கே பாருங்கள் ஐசைட்க்கு லைன் இருக்கா, ஸோ இது வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது பேரலல் லைனு, நமக்கு இங்கே Z ஷேப் வந்துருக்கு. இப்போ இது 30னா இது எவ்வளோ இருக்கணும், 30 தான் இருக்கணும். இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம், ABCDE. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த CE தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது 12னா இதுவும் நமக்கு 12 மீட்டராக தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போ DE நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா நம்ம ஹைட் ஆஃப் த டவர் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனால இதையும் X இதையும் Xன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து Y அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. அப்போ CE வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பெரிய ஆங்கிள் இருக்கிறது எடுத்துக்கலாம், 60 டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ADE ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்ன ஆங்கிள் இருக்கிறது 30 டிகிரிங்க இருக்குது, இது எடுக்கக்கூடாது, இதுதான் எடுக்கணும். ஸோ ABC. இதில் tan θ ஈக்குவல் டு 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா DE இருக்குது, பை அட்ஜசன்ட்டில் AD இருக்குது. ஸோ இப்போ வேல்யூஸ் போட்டுக்கலாம். தீட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு 60 டிகிரி, DE வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம், AD பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ tan 60 பார்த்தீங்கன்னா √3 ஈக்குவல் டு Y பை எக்ஸ். இதுலேருந்து நம்ம எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இது இங்கே அனுப்பிச்சிட்டு இது இங்கே அனுப்பிச்சிடலாம். அப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும். X ஈக்குவல் டு Y பை √3ன்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எங்கே வாங்க, tan θ ஈக்குவல் டு 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா AB இருக்குது, அட்ஜசன்ட்டில் பார்த்தீங்கன்னா BC இருக்குது. ஸோ tan θ வந்து 30 டிகிரி, ABனா நமக்கு 12 பை BC பார்த்தீங்கன்னா நமக்கு X. ஓகே, ஸோ tan 30 டிகிரி பார்த்தீங்கன்னா 1 பை √3 ஈக்குவல் டு 12 பை எக்ஸ்ன்னு வரும். நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும், அதனால இதை இங்கே அனுப்பிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். 1 × X வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும், 12 × √3ன்னு கிடைக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதுவும் எக்ஸோடைய வேல்யூ தான், இதுவும் எக்ஸோட வேல்யூ தான். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். Y பை √3 ஈக்குவல் டு 12 × √3ன்னு எழுதிக்கலாம். நமக்கு ஒய்யுடைய வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த √3 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போய்டும். பட் 12 × √3 × √3ன்னு வரும். அப்போ என்ன ஆகும், 12 × √3 × √3 வந்து 3 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 36 மீட்டர் கிடைக்குது. இப்போ நம்ம ஒய்யுடைய வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு CE கிடைக்கும், இந்த ஹைட் ஆஃப் த டவர் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் இந்த ஒய்யையும் 12ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ CE ஈக்குவல் டு Y வேல்யூ ப்ளஸ் 12. ஸோ CE ஈக்குவல் டு Y வேல்யூ 36 கிடைச்சதா, ப்ளஸ் 12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 48 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஹைட் ஆஃப் த டவர். Therefore, height of the tower is 48 மீட்டர்னு எழுதிக்கலாம். A pole 5 meter high is fixed on the top of the tower. ஒரு டவர் மேலே ஒரு போலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போலுடைய ஹைட் வந்து 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே ஒரு டவர் இருக்குது, இந்த டவருக்கு மேலே ஒரு போல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போலுடைய ஹைட்டு தான் வந்து நமக்கு 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The angle of elevation of the top of the pole upward from a point A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல A அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த போலோடைய டாப்பை வந்து பார்க்குறாங்களாம். இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்லேருந்து இந்த போலோடைய டாப்பை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனாக கீழேருந்து மேலே பார்க்குறது 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் to the point A
ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் இஸ் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனா மேலேருந்து கீழே பார்க்குறது. டாப் ஆஃப் த டவர்னா இதுதான் டவர். இது வந்து போல் இல்லையா? இந்த டவருடைய டாப்ல இருந்து இந்த ஏன்ற பாயிண்ட் வந்து பார்க்குறாங்க. அப்போ அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அப்போ இங்கே ஐசைட்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கணுமா? ஸோ இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ பேரலல் லைன் இருக்கும்போது இட்ஸ் ஷேப்னா இது 45னா இதுவும் 45 கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து 60, இங்கேருந்து இது வரைக்கும் 45 டிகிரின்னு கிடச்சிருச்சு. ஓகே, என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவரா. ஸோ இதுதான் நமக்கு கேட்குறாங்க. இந்த டவருடைய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம ஹெக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நேம் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டி. நீங்கள் எக்ஸ்ன்னு எடுக்காமல் அப்படியே வச்சு கூட நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன். ஒன்று வந்து பெரிய ஆங்கிள் இருக்கிறத எடுத்துக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் இப்போ 60 டிகிரினா இங்கேருந்து இது வரைக்கும் இல்லையா? அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கணும். ஏபிடி இன் ட்ரையாங்கிள். இன்னொன்று சின்ன ஆங்கிள் இருக்குது இந்த 45 டிகிரி. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, இதில் tan theta equal to ஏபிடி ட்ரையாங்கிளில் 60 டிகிரினா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிடி. இது ஃபுல்லாகவும் பிடி பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா ஏபி. இப்போது tan தீட்டா பார்த்தீங்கன்னா இங்கே 60 டிகிரி. பிடி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 5 கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ 5 + எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? பை ஏபி வந்து நமக்கு தெரியாது. tan 60னா √3 நமக்கு தெரியும். இப்போ 5 + எக்ஸ் போட்டுக்கலாம் பை ஏபி. நமக்கு இங்கே வந்து என்ன வேணும்னா ஏபி வந்து நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ஏபி வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த √3 இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ ஏபி ஈக்குவல் டு 5 + எக்ஸ் பை √3ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வாங்க. இதில் ஏபிசி ட்ராயிங்கல் tan theta equal to 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் பிசி இருக்குது. அப்போ பிசி பை அட்ஜசன்ட் வந்து ஏபி. ஸோ தீட்டா வந்து இங்கே 45 டிகிரி. பிசினா நமக்கு இங்கே எக்ஸு பை ஏபி வந்து தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். tan 45னா 1 எக்ஸ் பை ஏபின்னு கிடைக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது ஏபி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்குது. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இதில் போடலாம். இந்த ஏபியோடைய வேல்யூ எக்ஸ் இருக்கு இல்லையா? அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போடும்போது நமக்கு எக்ஸுடைய வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ sub 2 in 1 பாருங்க. 1 இம்ப்ளைஸ் என்ன ஆகும்னா ஏபிக்கு பதிலாக நான் எக்ஸ் போட போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 + எக்ஸ் பை √3ன்னு கிடைக்கும். ஸோ இது கிராஸ் மல்டிபிகேஷனில் கொண்டு போயிடலாம். அப்போ √3xன்னு வந்துடும். இந்த பக்கம் என்ன ஆகும்? 5 + எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ √3x, இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது -x, இங்கே என்ன இருக்கும்னா 5 இருக்கும். இதுலேருந்து நான் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன ஆகும்னா √3 - 1ன்னு வந்துடும். இங்கே 5ன்னு இருக்கும். இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். √3க்கு வந்து வேல்யூ போட்டுக்கலாம். கொஸ்டின்லேயே நமக்கு இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732ன்ட்டு. -1 ஈக்குவல் டு 5 வரும். எக்ஸ் இன்ட்டு இதுலேருந்து நம்ம சப் பண்ணால் 0.732ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 5 வரும். நமக்கு எக்ஸோடைய வேல்யூ தான் வேணும். நல்லா 5 பை இது வந்து டிவைடடில் வந்துடும். 0.732ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால நான் 1000/1000 போட்டுக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 × 1000 வந்து 5000 ஆகும். இது டெசிமல் போயிட்டு நமக்கு 732ன்னு கிடைச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 5000 வந்து இன்சைட் போட்டுக்கலாம். 732 அவுட் சைட் போட்டுக்கோங்க. இது டிவைஸாக இது டிவிடன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டிஜிட் இருக்கனால 3 டிஜிட் எடுக்கிறேன். ஆனால் இதை விட இது சின்னதாக இருக்கிறதுனால இப்போ 4 டிஜிட் தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ 4 டிஜிட் எடுக்கும்போது 732 ஒரு 5 டைம்ஸ் நான் போடுறேன். இப்போ என்ன ஆகும்னா 10 பேலன்ஸ் 1 15 16 பேலன்ஸ் 1 35 36 வருது இல்லையா? அப்போ நான் இன்னும் இதோட போட்டு பார்க்குறேன். 6 டைம்ஸ் போட்டு பார்க்குறேன். இப்போ 732 into 6 times போட்டு பார்க்கும்போது 12 பேலன்ஸ் 1 18 19 பேலன்ஸ் 1 42 43 வருது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து 732 போட்டால் கண்டிப்பாக 700 போட்டாவே இது 5000 தாண்டிடும். அதனால 6 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 6 டைம்ஸ் போட்டால் 4392 கிடைக்கும். இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார் பண்ணுவோம். இது 4 ஆகும், இது 9, இது 9, அதாவது 10 ஆகும், அப்புறம் 9 ஆகும், அப்புறம் இது 10 ஆகும். ஓகே, 10லேருந்து 2 போச்சுன்னா 8, இங்கே 9, 9லேருந்து 9 போச்சுன்னா 0, இங்கே 9 இருக்கும். அப்போ இங்கே 6, 608 நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால இங்கே டாட் வச்சு நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். இப்போ கண்டிப்பாக இது வந்து 6 டைம்ஸ் போட முடியாது. அப்போ 7 டைம்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம். 732 × 7 போடும்போது 14 பேலன்ஸ் 1 21 22 பேலன்ஸ் 2 49 40 51 வரும். ஸோ இன்னொரு தடவை போடலாம். கண்டிப்பாக 8 டைம்ஸ் நம்மளால் போட முடியும். இப்போ 732 × 8 போட்டோன்னா 6 பேலன்ஸ் 1 24 25 பேலன்ஸ் 2
56 58 அப்போ நம்ம 8 டைம்ஸ் தான் போட முடியும். 8 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 8 5 6 கிடைக்குது. இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணால் இங்கே 4 இங்கே 7 இருக்குமோ, அப்போ இங்கே 2 வரும். திருப்பி இங்கே போகிற பண்ணும்போது இது 5 ஆகும், இந்த 10 ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகும், 2 வந்துடும், இங்கே 0 வந்துடும். இப்போ ஆல்ரெடி டாட் வச்சதுனால நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ்லாம் போட முடியாது, 5 விட கம்மியாக தான் இருக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து 2000 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 4 டைம்ஸ் முதல்ல போட்டு பார்க்குறேன். இப்போ 8 12 பேலன்ஸ் 1 28 29 வருது. 4 டைம்ஸ் போடவே முடியாது, அப்போ 3 டைம்ஸ் தான் இது போட முடியும். ஸோ 432 × 3 போட்டுக்கிறேன். இப்போ 6 9 இங்கே 21. ஸோ 3 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். அப்போ இதுதான் ஆன்சர் 6.83. இப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம், x = 6.83 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலாக எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, therefore the height of the tower is 6.83 மீட்டர்னு எழுதிக்கோங்க. From a window h meters high above the ground of a house in a street அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிரவுண்ட் லெவல் வரைஞ்சிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வீட்டுடைய விண்டோ கிரவுண்ட் லெவல்லேருந்து ஹெச் மீட்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வீடு கிரவுண்ட் லெவலில் இருக்குது. அதோடைய விண்டோ வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விண்டோ வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஹெச் மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், the angles of elevation and depression of the top and the foot of the another house on the opposite side of the street are θ1 θ2 respectively. Show that the height of the opposite houses ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹவுஸ் இருக்கான். இதோடைய டாப்பையும் இதோடைய பாட்டமையும் ஒரு ஆங்கிளாக பார்க்குறாங்க. ஓகே, எங்கே இருந்துன்னா இந்த விண்டோவிலேருந்து பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஹவுஸுடைய டாப்பை வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு θ1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு இப்படி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா θ1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து அந்த ஃபுட்டை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஐசைட்டு. அப்போ இது வந்து θ2 இருக்கும். ஸோ இது θ2னா நமக்கு இங்கே Z ஷேப் வந்திருக்கா, பேரலல் லைன் இருக்கா. அப்போ இது என்னவா இருக்கும், இது θ2 இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த பில்டிங்கோடைய ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஹெச் எடுத்தால் இதுவும் ஹெச்சாக தான் இருக்கும். இப்போ இந்த டோட்டல் ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். நேம் கொடுத்துக்கலாமா, ABCDE. இங்கே பாருங்கள், இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் முன்னாடியே இது எக்ஸும் இதுவும் எக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ நம்ம இங்கே இது ஒய்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஹெச் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேம் கொடுத்து கூட ஈஸியாக போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், நான் இது வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் இதில் வந்து நீங்கள் எது பெருசு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் θ1 எடுத்துக்கிறேன். ADE ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன் ட்ரையாங்கிள் இங்கே ABCன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் tan θ = இங்கே பாருங்கள், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா DE இருக்குது, பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா AD இருக்குது. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். தீட்டா வந்து நமக்கு இங்கே θ1, DE பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம், AD பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் வாங்க, tan θ = தீட்டா வந்து நமக்கு இங்கே இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா AB, அட்ஜசன்ட் பார்த்திங்கன்னா BC. tan தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணணும், θ2 போடணும். AB பார்த்திங்கன்னா H பை BC பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இது இங்கே அனுப்பிடுங்க, இது இங்கே அனுப்பிடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், y பை tan θ1 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதையும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா x = h பை tan θ2 கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே எக்ஸ் வேல்யூ தானே. அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. அப்போ y பை tan θ1 இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டுமே எக்ஸாக இருக்கிறதுனால ரெண்டுமே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இதுவும் எக்ஸுக்கு ஈக்குவல், இதுவும் எக்ஸுக்கு ஈக்குவல்னா இது ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்க முடியும். ஈக்குவல் டு h பை tan θ2ன்னு போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய் கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த ஆன்சரையும் இங்கே இருக்கிற ஹெச்சையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதுலேருந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இந்த tan θ1 நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ h × tan θ1 பை tan θ2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஒய் வேல்யூவையும் இதையும் நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு CE கிடச்சிடும். அப்போ CE = h ப்ளஸ் இங்கே இருக்கிற வேல்யூ. ஓகே, h ப்ளஸ் இங்கே இருக்கிற வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ இது தானே. இதை எப்படி எழுதிக்கலாம்,
tan theta 1 by tan theta 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது, ஹெச் காமனாக இருக்கா, அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 1 + tan theta 1 by tan theta 2ன்னு கிடைக்கும். இப்போது நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே tan theta 1 by tan theta 2ன்னு கிடச்சிது. அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றி விட்டுருங்க, அது நமக்கு காட்டாக மாறிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் H1 + இது வந்து இது மேலே வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு காட்டாக மாறி வந்துடும். அதாவது ரெசிப்ரோக்கல், டேனுடைய ரெசிப்ரோக்கல் தான் காட்டு. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா cot theta 2 by cot theta 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ CE பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த ஆப்போசிட் ஹவுஸ். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா therefore the height of the opposite house is h into 1 plus cot theta 2 by cot theta 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், இது ரெசிப்ரோக்கல் எழுதும் போது இது மேலே போய்ட்டு இது கீழே வரும், காட்டில் மாற்றுறோம். அப்போ இங்கே theta 2 வரணும், இங்கே theta 1 வரணும், மாற்றி போடுங்க, மறக்காதீங்க. கொஸ்டின்லேயே நமக்கு ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து கூட போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.